ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு ஹேர்பேண்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுவும் கிளிட்டர் ஃபோம் ஷீட் அண்ட் நார்மல் ஃபோம் ஷீட் வச்சு பார்க்க போகிறோம். என்கிட்ட கொஞ்சம் யூஸ் பண்ண ஃபோம் ஷீட் எல்லாம் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சு. கட் பண்ணிவிட்டு மீந்து போகும் இல்லையா, அந்த ஃபோம் ஷீட் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் செஞ்சு அதை ஹேர்பேண்டில் ஸ்டிக் பண்ண போகிறோம். நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் இந்த மாதிரி பேண்டு என்கிட்ட ஒரு 2-3 பேண்டு இருந்துச்சு. அந்த பேண்டில் நான் வந்து இந்த ஃப்ளவர் டைப்பில் பண்ணி நம்ம அதில் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நீங்கள் ரெடி பண்ணக்குள்ளே இந்த ஃபோம் ஷீட் கலருக்கு ஏற்ற மாதிரி ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட ஒரு 2-3 பேண்டு தான் இருந்துச்சு, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி நான் இதையே யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஹேர் பேண்ட் வந்து குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரெட்டை ஜடை போடக்குள்ளே போனிடெயில் மாதிரி போட்டு இப்போ 2 பக்கமும் நம்ம வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் குழந்தைங்க என்ன கலர் ட்ரெஸ் வேர் பண்ணுறாங்களோ அந்த கலரில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி செஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம ஃப்ளவர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாண்டில் கலரில் என்கிட்ட எக்ஸஸாக இருந்தது இந்த சாண்டில் கலர் பேண்டு தான். ஸோ அதுக்கு எல்லோ கலர் மேட்சிங்காக இருக்குன்றதுனால நம்ம எல்லோ கலர் ஃப்ளவர் பண்ணலாம் அப்படின்றதுனால எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஃபெவிகால் மூடி எடுத்து இந்த மாதிரி ஒரு 4 பெட்டல் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி மூடியை வச்சு நம்ம சும்மா வரைஞ்சிட்டு கட் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம ஃபோம் ஷீட்டுன்றதுனால அதோடைய இம்ப்ரெஷன் கொடுத்தாவே அதில் வந்துடும். அதனால் நான் ஜஸ்ட்டு ஒரு 4 பெட்டல் மாதிரி வச்சு அதை நம்ம கட் பண்ணுறோம். இப்போது கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 ஃப்ளவர் பெட்டல் நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 4 பெட்டலில் வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு அடுத்த லேயர் வந்து 3 பெட்டல், இந்த மாதிரி 3 சர்க்கிள் அப்படியே ஜாயிண்ட் ஆன மாதிரி கொடுத்துட்டு அதையும் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வரைஞ்சிட்டு கூட கட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஃபோம் ஷீட்டுன்றதுனால நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போயும் 3 பெட்டல் சேர்ந்த மாதிரி இன்னொரு லேயர் தான் நான் ரெடி பண்ணுறேன். இது கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் நான் கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணது 2ம் நார்மல் ஃபோம் ஷீட்டு, இது கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் லீஃப் பேட்டர்னில் வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டு. இதுவுமே லென்த் வந்து 4 சென்டிமீட்டர், பிரெத் 1 சென்டிமீட்டரில் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நார்மல் எல்லோ கலர் ஃபோம் ஷீட் வந்து லென்த்து 4.5 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் வந்துட்டு 1.5 சென்டிமீட்டர். இப்போது இந்த 2 ஃபோம் ஷீட்டையும் குட்டி குட்டி ஸ்ட்ரிப்பாக நம்ம கட் பண்ண போகிறோம். பிளாக் கலரில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபோம் ஷீட்டு, எல்லோ கலர் நார்மல் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது 2த்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த எல்லா ஃபோம் ஷீட்டையுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க, ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பெட்டல்ஸு, இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஸ்டெப்ஸு எல்லாத்தையும் நம்ம அயன் பாக்ஸில் லோ ஹீட்டில் வச்சு ஜஸ்ட் நம்ம வந்துட்டு இம்ப்ரெஷன் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி லோ ஹீட்டில் வைக்கக்குள்ளே லைட்டாக எம்போஸ் ஆகும் அந்த ஃபோம் ஷீட்டு. இந்த மாதிரி எம்போஸ் ஆகக்குள்ளே உள் பக்கமாக லைட்டாக இம்ப்ரெஷன் கொடுத்தோன்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி பெட்டல்ஸ் ரெடி ஆகிடும். இதே மாதிரி அந்த பிளாக் கலர் அண்ட் எல்லோ கலர் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப லோ ஹீட்டில் வச்சு பண்ணாவே போதும். லீஃப்க்கு இப்போ நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெட்டல்ஸை ஃபுல்லாக ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு க்ளூகன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லைன்னா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு நான் 4 பெட்டல் ஜாயிண்ட் ஆகிருக்கும் இல்லையா, அதை ஒட்டிட்டு அதுக்கு மேலே 3 பெட்டலில் செஞ்ச 2 லேயரையும் ஒட்டுறேன். சென்டரில் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் பண்ண பெட்டலும், மேலே வந்து நார்மல் ஃபோம் ஷீட்டில் பண்ண பெட்டலும் ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டில் அடியில் மட்டும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வர போகிறோம். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து அந்த எல்லோ கலர் ஃபோம் ஷீட் நார்மல் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இன்னொரு லேயரை அந்த மாதிரி ஒட்ட போகிறோம். இதை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு இந்த பார்ட்டை எடுத்துகிட்டு போய் அந்த ஃப்ளவரோட சென்டரில் ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். இந்த ஃப்ளவர் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த கிராஃப்ட்டுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஹேர் பேண்டுக்கு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா கூட நம்ம இந்த டிக்டாக் கிளிப் இருக்கும் இல்லையா, அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் பின்னில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேஃப்டி பின்னில் கூட ஸ்டிக் பண்ணிக்கிட்டோன்னா குழந்தைங்களோட ஃப்ராகில் கூட குத்தி வைக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இப்போது இதை ஹேர் பேண்டில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக இன்னொரு சர்க்கிள் நான் அதே ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று கட் பண்ணியிருக்கேன் எல்லோ ஃபோம் ஷீட்லேயே. இந்த சர்க்கிளை 2ஆக மடிச்சுட்டு 2 பக்கமும் ஒரு கட் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரிப்பு வந்து அளவு கிடையாது, நான் தோராயமாக தாங்க கட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஹேர் பேண்டு உள்ளே போகிற அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே ஒரு பக்கம் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது ஹேர் பேண்டை உள்ளே விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த பக்கமாக இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம சென்டரில் அந்த ஃப்ளவரை எடுத்துகிட்டு வந்து ஒட்ட போகிறோம். ஃப்ளவரை ஒட்டி முடிச்சுட்டு நம்ம மீதி இருக்கிற லீவ்ஸை ஒட்டிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிரும். ரொம்ப அழகாக ஒரு 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த பேண்டுமே அட்ஜஸ்டபிள் தான். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உள் பக்கமாக.
ஏன்னா நம்மளுக்கு ஃபோம் ஷீட் வந்து ரப்பரியாக தான் இருக்கும், அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.